நம்ம உறவில், நம்மளுதில், நம்ம குடும்பத்தில், வீட்டில் நடக்கிற 90% பிரச்சனைக்கு காரணம் பணம் இல்லாதது. சரியா? நீங்கள் ஒரு ஸ்கூட்டி வாங்கினா அது டிலே ஆகுதா இல்லையா, பணம் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, பணம். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும், பணம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் பணம் எந்த வழியில் வர்றதுன்றது ரொம்ப கிரிட்டிக்கல். அண்ட் இன்னொரு மித்து தமிழ்நாட்டில் இருக்குது நிறைய, என்னென்னா பணம் தப்பான வழியில் தான் சம்பாதிக்க முடியுன்றது ஒரு மித்து இருக்குது. அது கிடையாது. ஏன்னா தப்பான வழியில் சம்பாத்தியம் பண்ணிங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ நம்ம பள்ளிக்கூடத்தில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்காத ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள். ஓகே, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்று வந்த பொருள். இது பள்ளிக்கூடத்தில், அதாவது நான் கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணேன்னா இந்த குறளை முதல்ல 1ஆம் கிளாஸ்லேருந்து எல்லா வருஷமும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாதி குறள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத குறள். ஓகே, அதாவது தேவையில்லாதன்னா இதுக்கப்புறம் தேவையான குறள். ஓகே, ஸோ இந்த குறள் நீங்கள் கரெக்டான வழியில் நீங்கள் பணத்தை உங்கள் அறிவை பயன்படுத்தி தப்பான வழி இல்லாமல் நல்ல வழியில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிங்கன்னா அது அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் என்டர்ப்ரூனரு, நான் எனக்கு பணம்லாம் முக்கியம் கிடையாது, நான் சமூகத்துக்கு சேவை பண்ண வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது போய் இல்லைன்னா அது நீங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா பணம் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் தான் ஸ்கூல்ஸு மற்றதை டெவலப் பண்ணதில் முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். அதுக்கு மெயின் ரீசன் அவங்க தே ஏர்ன் லாட் ஆஃப் மணி, ஸோ தே ஆர் ஸ்பெண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு பணம் பற்றினது, பணம் என்னடா பணம் குணம்தான், இது இப்படிலாம் உள்ள ஐடியா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை மாற்றிருங்க. ஓகே, பணம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்.